ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் ஃபேக்ட் FACT. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ட்ரிவாங்கூர் லிமிடெட். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது ரிலீஸ் ஆகிருக்க ஒரு ட்ரேட் அப்ரெண்டிசஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி 98 இருக்குது. ஸோ இந்த 98ம் எந்தெந்த ட்ரேடு கீழே வருதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து ஸ்டைஃபன் வந்து 7,000 இருக்கும். 1 இயருக்கு தான் அந்த சேலரி இருக்கும். 1 இயர் முடிச்சோன்னா உங்களுக்கு ட்ரைனிங் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் ஃபியூச்சரில் வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு அதில் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20 May 2024. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உத்தியோகமண்டல் கேரளாவில் இருக்குது. அப்ளை மோடு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டோட்டல் 98 வேகன்சிஸும் எந்தெந்த ட்ரேடு கீழெல்லாம் வந்து ஆட் ஆயிருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஃபிட்டரில் 24 போஸ்ட் இருக்குது மேக்ஸிமம். மெஷினிஸ்டில் 8 போஸ்ட், எலக்ட்ரிஷியனில் 15, ப்ளம்பரில் 4. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான அந்த கவுண்ட் இருக்குது. உங்களோட ட்ரேட் வந்து இதில் வருதான்றதை பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ITI கம்ப்ளீட் பண்ணிக்கணும், அதாவது ITI பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் அந்த ஸ்பெசிஃபிக் லிஸ்ட் ஆஃப் அந்த ட்ரேட்ஸில். ஏஜ் லிமிட் பார்த்துக்கங்க, மேக்ஸிமம் வந்து 23 இயர்ஸ் இருக்கணும். எந்த டேட் படினா April 1, 2024. அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து மெரிட் தான், உங்களோட மார்க்கை வச்சு எடுப்பாங்க. அதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு ஃபைனலாக இன்டர்வியூ இருக்கும், இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட் வழியாக அப்ளை பண்ணலாம். ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. சீனியர் மேனேஜர், ஃபேக்ட் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர், உத்தியோகமண்டல், பின் நம்பர் இருக்குது. ஸோ ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும், ஸோ ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ன்றதை அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பேஜ் பாட்டமில் இருக்க இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸில் அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு PDF ஓப்பன் ஆகும். பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 இயர் தான். மந்த்லி ஸ்டைஃபன் 7,000. ஃபேக்டோட அந்த ஃபுல் ஃபார்ம் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ட்ரிவாங்கூர் லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். எலிஜிபிலிட்டி வந்து மினிமம் வந்து 60% மார்க்ஸ் இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 50% மார்க்ஸ் இருந்தால் போதும், அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் 23 இயர்ஸ் இருக்கணும். ஸோ ஏஜ் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களோட டேட்டு பார்த்தீங்கன்னா 2 April 2001 இந்த டேட்டுக்குள்ளே பிறந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும். இந்த டேட்டை அப்புறம் இதை தாண்டி பிறந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும். OBCக்கு வந்து 2 April 1998, ஸோ அந்த டேட்டு. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 2 April 1996 இந்த டேட்டு. இதுக்கப்புறம் பிறந்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இப்போ அந்த ட்ரேடுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்ற அந்த லிஸ்ட் இந்த டேபிளில் இருக்குது. டோட்டல் வந்து 98. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களோட வெப்சைட் வழியாக தான் அப்ளை பண்ணணும். அந்த லிங்க் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து 20 May 2024 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஒன்ஸ் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் ஆன்லைன், இட் இஸ் நெசசரி டு டேக் பிரிண்ட் அவுட். அதாவது ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதோடு சேர்த்து என்னெல்லாம் வந்து வச்சு அனுப்பணுன்ற அந்த டீட்டெயில்ஸ், ஸ்கேன்டு காப்பீஸ் ஆஃப் த சர்டிஃபிகேட்ஸ் அப்லோடு இந்த வெப்சைட். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிங்களோ அதோட காப்பீஸை வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து இங்கே சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு அனுப்பணும். அது வந்து ஆஃப்லைனில் வந்து டாக்குமெண்ட் ரீச் பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா May 25, 2024 ஈவினிங் 5 o'clock இந்த அட்ரஸ்க்கு ரீச் ஆகிடணும். ஒரிஜினல் ஆஃப் த ஃபாலோயிங் சர்டிஃபிகேட்ஸ் ஷுட் பி ஸ்கேன் அண்ட் அப்லோடு. என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து இங்கே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்தும் போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். 10th சர்டிஃபிகேட், ITI சர்டிஃபிகேட், அதோட மார்க் லிஸ்ட்டு, அப்புறம் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து அதோட சர்டிஃபிகேட்ஸ், ஆதார் கார்டு காப்பி, அப்புறம் டிபெண்டன்சி சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இஃப் அப்ளிகபிள். அதோடு சேர்த்து ஒரிஜினல் அதாவது வேலிடான இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணணும். ஃபியூச்சர் கம்யூனிகேஷன்ஸ் வந்து அதில் தான் வரும். ஸோ மெரிட் லிஸ்ட் ஜென்ரேட் ஆகி வந்து எந்த வெப்சைட்டில் வரும்னா ஃபேக்டோட அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் வந்து லிஸ்ட் வரும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களோட இமெயிலுக்கும் இன்ஃபர்மேஷன் வந்துடும். ITI அப்ரெண்டிஷிப்னால apprenticeshipindia.org இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி இருக்கும், அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து இதோட வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது அந்த நம்பரும் கேட்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதை நீங்கள் இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே போல் பாயிண்ட் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப கொண்டு வரணும். அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மாதிரி. அதோடு சேர்த்து எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட கலர் ஃபோட்டோகிராஃப் ஒரு 6 கொண்டு வரணும். அதே போல் SC/ST சர்டிஃபிகேட், அதாவது உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட், NAPஸில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ID, ஸோ இந்த மாதிரி என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ, போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜாயின் பண்ணுற டைமில். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வெப்பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைனுக்கு ஒரு பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து apprenticeshipindia.gov.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அந்த லிங்க்கு. இதில் உங்களோட இந்த ஸ்டார் போடுற எல்லா ஃபீல்ட்ஸுமே வந்து மேண்டேட்ரி.
உங்களோட வேலிடான இமெயில் ஐடி, உங்கள் நேம், ஃபோன் நம்பர், பின்கோட், அட்ரஸ், மொபைல் நம்பர் இது எல்லாத்தையும் கொடுங்க. அப்புறம் வந்து கேண்டிடேட் கோட் அதில் யூசர் ஐடி, நீங்கள் வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, அதோட ஐடி இங்கே கொடுக்கணும். அப்புறம் ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணணும். ஆன்லைனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஒவ்வொன்றுக்கும் என்னெல்லாம் ஃபார்மேட், டைமென்ஷன், ஜேபிஜியா, ஜேபக்கா அல்லது மேக்ஸிமம் ஃபைல் சைஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. இதுபடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருங்க உங்கள் சிஸ்டமில். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஆன்லைனில் அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதாவது நாப்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அந்த லிங்க் வந்து இங்கே இருக்குது. அப்ரெண்டிஸ்ஷிப் இந்தியா இந்த வெப்சைட்டில் போய் டாப்பில் பார்த்தீங்கன்னா லாகின் ரெஜிஸ்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கேண்டிடேட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் வரும், ரெஜிஸ்டர் இஸ் கேண்டிடேட். இதை கிளிக் பண்ணி இதில் கேட்டுக்க டீட்டெயில்ஸ், உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் அந்த கேப்சா ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் கொடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பேஜ் போகும், அதில் கேட்டுக்க டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி அண்ட் ரெஜிஸ்டர் பண்ண காப்பி அதையும் சேவ் பண்ணி வச்சுருங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணும்போது, அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப இங்கே கேட்குற ஃபீல்ட்ஸில் வந்து அந்த ஐடியை வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து 20 May 2024 அந்த ரேட்டுக்குள்ளே முடிச்சிடணும். அதுக்கப்புறம் போஸ்ட் வந்து 25 May 2024 அந்த ரேட்டுக்குள்ளே போஸ்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டையும் வந்து அந்த டேட்டை வந்து தாண்டாமல் ப்ராப்பராக வந்து அந்த டேட்டுக்கு முன்னாடியே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க, போஸ்ட்லேயும் அனுப்புகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.